இந்த 7 வருஷமா இது ரன் பண்றதுல வந்துட்டு 20 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மூலமா உணவு அளிச்சிருக்கும். 9 கோடி மதிப்புள்ள உணவு வந்து வீணாக்குறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ஐசா ஃபாத்திமா ஜாஸ்மின். சென்னையில பப்ளிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரேன். ஐஎம்இ2 அப்படிங்கறது வந்து ஆத்திச்சூடியில இருந்து எடுத்த ஒரு பெயர். நீங்க உங்ககிட்ட இருக்கிற உணவு, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற உணவு வந்து நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கறது தான். ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம், அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு யாருக்கெல்லாம் உணவு வைக்கணும்னு தோணுதோ அவங்க கொண்டு வந்து அங்க உணவு வைக்கலாம். யாரெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த பசி இருக்கோ, உணவு தேவை இருக்கோ, அவங்க வந்துட்டு அங்க எடுத்துக்கலாம். ஒரு குப்பை தொட்டி முன்னாடி நம்ம நின்னா எத்தனையோ விதமான சாப்பாடு வந்து அங்க கொட்டுறாங்க. எத்தனையோ பேர் வந்து தேவை உள்ள வந்து அதுல இருந்து எடுத்துட்டு போறாங்க. ஒரு டிக்னிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு, அது எங்க போய் பகிர்றதுன்னு நமக்கு தெரியல. எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, ஆனா அது கொடுக்கறதுக்கு ஒரு சேனல் தேவைப்பட்டது. அந்த ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் வந்துட்டு இந்த ஐஎம்இ2